அனைவருக்கும் வணக்கம். மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து போலீஸ் எஸ்ஐக்கு கால்ஃபர் வரப்போகுது. நீங்கள் சீக்கிரம் சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 100% வந்து சிலபஸ் முடித்து தேர்வு தயாராகலாம். ஏன்னா கால்ஃபர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்கும், குறுகிய காலம் இருக்கும், அதில் முடிக்க முடியாது. அதனால் வந்து சீக்கிரமாக படிச்சிங்கன்னா தான் 100% வெற்றி வாய்ப்பு வந்து பெற முடியும். நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளவியல் கணக்கு அதிகமாக கேட்பாங்க, மனசரன் கணக்குன்னு சொல்லுவாங்க, ரீசனிங், டிஎம்எஸ்சின்னு கேட்குறாங்க, போலீஸ் எஸ்சியில் அதிகமாக கேட்பாங்க, அப்புறம் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சிலாம் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம், இனிமேல் வர இந்த வீடியோலாம் இந்த உளவியல் சம்மந்தமான கணக்குகளாக இருக்கும். அதில் மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா கேலண்டர் சம்ஸ் பார்க்க போகிறோம். கிழமை கண்டுபிடிக்கிறது நம்ம லைஃபுக்கும் பயன்படும். ஒரு டேட் இன்னைக்கு கொடுத்து என்ன கிழமையா இன்னொரு டேட்டு கொடுத்து நம்ம கேலண்டர் பார்க்கவே கண்டுபிடிச்சிடலாம். அதுபோல் கணக்கெல்லாம் நிறைய வருது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கணக்கு கவனிங்க. இன்று வியாழக்கிழமை 150 நாட்களுக்கு முன்னர், பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. பிறகு கேட்பாங்க, முன்பு கேட்பாங்க. ரெண்டு ஒரே மெத்தேடு தான். இது கோட் நம்பர் வச்சும் போடுவாங்க, அது லேட் ஆகும். ஷார்ட்டாக போடுறேன். ஒரு வாரம் என்பது 7 நாட்கள் கொண்டது. இந்த 150 எடுத்து 7 அடிங்க. 7 14, மீதி 1 10, 1 7, மீதி 3 வருதா, ரிமைண்டர் 3 வருது. முன்னர்னா இந்த கிழமை விட்டு முன்னாடி எண்ணணும். வியாழனுக்கு முதல் கிழமை 1, புதன், அதுக்கு முதல் கிழமை செவ்வாய், அதுக்கு முதல் கிழமை திங்கள். முன்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் திங்கள். பிறகுன்னு கேட்டாங்கன்னா பிறகு எண்ணணும். வியாழன் விட்டுருங்க, வெள்ளி சனி ஞாயிறாக இருக்கும். ரெண்டுக்கும் ஒரே மெத்தேடு தான். 7 வகுத்துங்க. இதை விட்டுறணும். இதை விட்டுட்டு முன்னாடி 3 எண்ணுங்க. வியாழனுக்கு முதல்கிழமை புதன், அப்புறம் செவ்வாய், அப்புறம் திங்கள். ஆன்சர் திங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம்தான் 23/8/2024 வெள்ளிக்கிழமை எனில் 14/11/2024 கேட்டிருக்காங்க. நவம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தினம். நம்ம காலண்டர் பார்க்காமையே கண்டுபிடிக்க போகிற என்ன கிழமைன்னு நல்லா கவனிங்க. 23/8 என்ன கிழமைனா வெள்ளிக்கிழமை. இது என்ன மாதம், ஆகஸ்ட். இது வந்து நவம்பர். எத்தனை நாள் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 31 நாள் இருக்கும். அதில் 23 கழிக்கணும். இது வட்டி கணக்கிலும் பயன்படும். மிச்சம் 8 நாள் எடுத்துக்கணுமா. கேலண்டரில் 8 நாள் இருக்கும். அடுத்த மாதம் செப்டம்பர், அதுக்கு 30 நாள். அடுத்து அக்டோபர் 31. அடுத்து நவம்பர் 14 வரைக்கும் எடுத்துக்கணும். இதை கழிச்சுக்கணும், இதை எடுத்துக்கணும். அப்படி கூட்டுங்க. 8 9 13 மீது 1, 2 5 8, 83 நாள் வருதா. ஓகே. 9 13 2 5 8 83 நாள் வருது. அதை எடுத்து 7 அடிக்கணும். ஒரு வாரம் என்பது 7 நாளா அடிப்போமா. 1 7 7, மிச்சம் 1 13, 1 7 7, மீதி 6 வருதா. 6 எண்ணணும். இந்த கிழமையை விட்டுறணும், வெள்ளியை விட்டுறணும். வெள்ளிக்கு அடுத்தது 1 சனிக்கிழமை, 2 ஞாயிற்றுக்கிழமை, 3 திங்கக்கிழமை, 4 செவ்வாய்க்கிழமை, 5 புதன்கிழமை, 6 வியாழக்கிழமை. காலண்டர் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வரும். செக் பண்ணி பார்த்துங்க. நவம்பர் 14 பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்கும். இது வட்டி கணக்கிலையும் பயன்படும், கவனிச்சிங்க. இதை விட்டுட்டு என்னங்க, இதை விட்டுட்டு அடுத்த 6 எண்ணணும். வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். 6 படிக்கணும். கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வருமா. இதுக்கு முன்னாடியும் கண்டுபிடிக்கலாம். முன்னாடினா அப்படியே வெள்ளிக்கு முன்னாடி பார்த்துக்கணும், வியாழன் போல போகணும். ஓகே, அரசு பார்க்கலாமா. இது மாதிரி கணக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1/1/2024 திங்கக்கிழமை, 1/1/2034 கேட்டிருக்காங்க. இப்போ 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி, நியூ இயர். இது இந்த வருடம் நியூ இயர் எப்போ வந்துச்சுன்னா திங்கக்கிழமை வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். நம்ம 2034 காலண்டரே வரல, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 10 வருடம் பிறகு காலண்டரே இன்னும் வரல, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. ஒரு ஷார்ட் மெத்தடில் போடுவோம். 2024க்கும்
2034க்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருக்கு. அந்த 10 அப்படி போட்டுங்க. லீஃப் ஆண்டு பார்க்க போறோம். லீஃப் ஆண்டு என்பது லீஃப் இயர், நாளால் வகுப்பட வேண்டும். இன்னொன்று இருக்கு, 400 வகுப்படணும், அது நூற்றாண்டு. அதை பற்றி சொல்கிறேன். ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதையும் சொல்லணும். இப்போ இது முடிச்சிருவோம். அப்போ 2024 4ஆல் வகுப்படும். இது ஒரு லீஃப் ஆண்டா? 4 ஆண்டு ஒரு லீஃப் ஆண்டு வரும். அப்போ 2024 ஒரு லீஃப் ஆண்டு, 2028, 2032, அப்புறம் 34 தான் வரும். 24 வரைக்கும் தான், 34 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 36 தான் வந்துடும். 24, 28, 32, அப்புறம் 36. ஒரு 3 லீஃப் ஆண்டு இருக்கா? 3 சேர்த்தா 13. அந்த 13 எடுத்து 7 அடிக்கணும். ஒரு வாரம் 7 நாள், 1 7 7, மீதி 6 வருதா? 6 எண்ணணும், திங்கள்மை விட்டுறணும். திங்களுக்கு அடுத்த கிழமை 1 செவ்வாய், 2 புதன், 3 வியாழன், 4 வெள்ளி, 5 சனிக்கிழமை, 6 ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நீங்கள் 2034 எப்போ ஜனவரி வரும்னா, நியூ இயர் வந்து சண்டே வருது. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரும். சாரி, லீஃப் ஆண்டாக இருந்தால் ஒரு நாள் விட்டு போகும், புதன்கிழமை வரும். 25 புதன்கிழமை வரும், 26 வியாழக்கிழமை, அப்படி எண்ணி போடலாம். இப்போ உங்களுக்கு பர்த்டே வந்து திங்கக்கிழமைனா அடுத்த வருஷம் செவ்வாய்க்கிழமை வரும். லீஃப் ஆண்டாக இருந்தால் ஒரு நாள் தள்ளி போயிடும். பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா? இது போல் எத்தனை வருஷமும் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு இடையில் 10 ஆண்டு இருக்குது. லீஃப் ஆண்டு 2024 லீஃப் ஆண்டு 4ஆல் வகுப்படும். அப்புறம் 28, 32 லீஃப் ஆண்டுகள். மொத்தம் 3 லீஃப் ஆண்டு கொண்ட 13. ஒரு வாரம் 7 நாள் அடித்தா 1 7 மிச்சம் 6 வருதா? அந்த 6 எண்ணணும். திங்களை விட்டுருங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகே.